வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் கொள்ளு சூப்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த கொள்ளு சூப்பு பார்த்திங்கன்னா நல்லா அதிகமான சளி இருக்கும் போது, தொண்டை கரகரப்பு, வறட்டை, இருமல்லாம் இருக்கும் போது வச்சு குடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா தொண்டைக்கு இதமாக இருக்கும். சளியும் பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி வெளித்தள்ளும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். அதே போல் வெயிட் லாஸில் உள்ளவங்களாம் அடிக்கடி சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அந்த சூப்பு குடிக்கும் போது. இந்த சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ சூப்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு சேர்த்துருக்கேன். இந்த கொள்ளை சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்திங்கன்னா மட்டும்தான் நல்லா எல்லா பருப்பும் ஒத்தாப்பில் வறுப்பட்டு வரும். இது போல் நம்ம வறுத்துட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா சூப்பு நல்லா குடிக்கிறதுக்கு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாதிரி வரணும். இப்போ இதை நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன சேர்த்து வேக வைக்கணுங்கிறத பார்ப்போம். இப்போ பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லா பொருளும் நம்ம சேர்த்தாச்சு. இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த சூப்பு இன்றைக்கி 4 பேருக்கு செய்கிறேன். அதுக்கான அளவுகள் தான் இதில் சொல்லியிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு மீடியம் ஃப்ளேமில் தான் இதை வேக வைக்கணும். குறைவான தீயில் வேக வைக்கும் போது அந்த கொள்ளு பருப்பு நல்லா வெந்து வரும். அதில் உள்ள சாறு எல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் நமக்கு சூப்பு குடிக்கிறதுக்கு. ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்குங்க. நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள் ஒரு பருப்பு எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்ப நல்லா அமுங்கி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்குவோம். நம்ம நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் இது போல் வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்குவோம் நம்ம. இப்போ அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இந்த பருப்பை மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம அதே குக்கரில் திரும்பவும் மாற்றிக்குவோம். மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்குங்க. இது கூடவே நம்ம பருப்பு வடிகட்டி வச்சுருந்தா அந்த தண்ணி, பருப்பு வேக வச்ச தண்ணியை இது கூடவே சேர்த்துக்குவோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் தண்ணி ஊற்றி நம்ம சூப்பு குடிக்கிற பதத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க விட வேண்டாம். சூப்பு பார்த்திங்கன்னா எப்போதும் கொஞ்சம் சூடாக குடித்தோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். அந்த தொண்டைக்கு இதமாக இருக்கும் சூடாக குடிக்கும் போது. அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்குவோம். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிவிடுவோம். அதுக்கு ஒரு பவுலில் சூப்பை சேர்த்துக்குங்க. குடிக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சூப்பில் மேலாப்பில் மிளகுத்தூள் தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. சூப்பையும் நல்லா சூடாக குடிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மேலாப்பில் ஒரு பிஞ்சளவுக்கு மிளகுத்தூள் தூவி விட்டுக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி நல்லா கலந்து விட்டு எடுத்து குடித்தோம் அப்படின்னாக்கா நல்லா சூடாக குடிக்கும் போது அவ்வளோ ஒரு இதமாக அருமையாக இருக்குங்க. இந்த சூப் ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.